நீங்க அம்பேத்கருக்கு மேல ஒருத்தர் அப்படின்னு சொல்லிக்கிறது அரகன்ஸ், ஆணவம். அந்த ஆணவத்தை படுகொலை பண்ணணும். இந்த அரசியல் ஆணவம் இருக்குல்ல, இது அவர் பேசுற சமூக ஆணவம், நான் சொல்ற இந்த அரசியல் ஆணவம் இருக்குல்ல, இதே அகற்றித்தான். அதான் அதை திருமாவளவன் ரசிச்சாரா கண்டிச்சாரான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா ரசிச்சிருக்க கூடாது அந்த கமெண்ட். கலைஞர் இல்லைன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் 6-7 கோடி பேர் செத்து போயிருவாங்கன்னு பேசுவாங்க. தமிழ்நாடே இல்லை, அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னா. 2014 கலைஞர் இறந்துட்டாரு, தமிழ்நாடு நல்லா தான் இருக்கு. இன்னும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் பரவாயில்லாம தான் இருக்கு, நல்லா தான். மக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு அமைச்சர் பேசுறாருன்னு ஆச்சரியமா இருக்கு. எந்த டிவி என்னெல்லாம் விடுங்க, அது மக்கள் குரல் தான். அது அந்த இடத்துல வந்து பீப்புள்ஸ் வாய்ஸ், பதில் சொல்ல வேண்டியதானே. இப்ப அதிமுக ஆட்சியில் இப்படி தூய்மை பணியாக போராட்டம் நடந்துதான் வச்சுங்க, திருமாவளவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து அந்த மக்கள் தலைமையேற்று போராட்டம் நடத்திருப்பார். அப்போ இந்த குல வாரிசு, குல தொழில், இந்த மாதிரி பேச்சு இருந்திருக்காரு. நீங்க இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ கூட ஆன்டி நேஷனல்ல பேசுனது. இவர் நேரடியாக வெளிநாடுகள்லையும் சரி உள்நாட்டிலும் சரி தேச விரோதமாக பேசுறாரு ராகுல் காந்தி. உச்சபட்சம் அயோக்கியம் ராகுல் காந்தி. நாடு சகிச்சுக்காரு. பாரத் மாதா கி ஜெயன்னா இது கம்யூனல்ங்கிறான், பாரத் மாதா கி ஜெயன்னா இது பிஜேபியோட ஸ்லோகன்றான். பிஜேபியோட ஸ்லோகனை நீங்களும் பேர் சொல்லுங்க. பாரத் மாதா கி ஜெயன்றதை ஏன் பிஜேபியினுடைய ஏகபோகமா விடுறீங்க? வந்தே மாதம் யாருடைய முழக்கம்? காங்கிரஸோட முழக்கமா? நாங்க அப்படி சொல்லலாமா? சுதந்திர போராட்ட காலத்துல காங்கிரஸ்காரன் தான் வந்தே மாதம் வந்தே மாதம் சொன்னா, இப்ப நாங்க சொல்ல மாட்டோம். வந்தே மாதம்னா காங்கிரஸ்காரன் சொல்றோம். மோடி, அமித்ஷாலாம் எல்லா மேடலையும் வந்தே மாதம் வந்தே திருப்பி சொல்றாங்க. 60 வருஷம் ஆட்சி பண்ண காங்கிரஸ் கட்சி 2 அல்லது 3 பேரை தான் கவர்னர் ஆக்கியிருக்கு தமிழர்களை. ஆனால் தமிழ்நாட்டில இருந்து பெரிய ரெப்ரசன்டேஷன் பிஜேபிக்கு இல்லைன்னா கூட 5 தமிழர்களை கவர்னர் ஆக்கியிருக்கிறார் நரேந்திர மோடி. வணக்கம் அன்புநேயர்களே, நான் உங்கள் யோகேஷ். இது உங்கள் இளைய பாரதம் நியூஸ் சேனல். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராமசீனிவாசன் அவர்கள். அவரோட கேட்பது நிறைய கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். வாருங்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். பகல்காம் அட்டாக் நடக்க போது உடனே உள்துறை அமைச்சர் வந்து ராஜினாமாவே செய்யணும் அப்படின்னாப்ல. இங்க இத்தனை பேர் கொண்டு நான் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வேற சொன்னாரு. ஆமா, திருமாவளவன் அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நீங்க பதட்டப்படாங்க, ஒரு 2 நாள் பொறுங்க, அவரே அதை மாத்தி கொடுப்பாரு. இன்னைக்கு சொன்னதா அவர் ஸ்டாண்டுன்னு நினைக்காதீங்க, 2 நாள் கழிச்சு மாத்திடுவார். திமுக வளர்ப்பு திருப்பரங்குன்ற கோயிலுக்கு வந்து விபூதி அழிச்சாரு, சும்மா விபூதி அழிச்சாரு. அப்ப 2 நாள் கழிச்சு எதிர்ப்பு வந்தோடனே அது ரொம்ப வேர்த்துச்சு, ஏதோ போட்டோ எடுக்கணும்னாங்க, அதனால தொடச்சேன், இது கூட தப்பா அப்படின்ட்டாரு. வீரம் பேசிருக்கணும்ல இங்க, அவ்வளவுதான். 2 days வெயிட் பண்ணணும். கமலஹாசனுக்கு நீங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணா போதும். அட்லீஸ்ட் திருமாவளவனுக்கு நீங்க 2 நாள் வெயிட் பண்ணணும், கமலஹாசனுக்கு 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அவரே ஸ்டாண்டை மாத்திடுவார். இதுல பிறந்த நாள் கூட்டத்துல கூட ஒருத்தவங்க உணர்ச்சி வசப்பட்டு திருமாவளவனை வந்து அம்பேத்கருக்கும் மேல் அப்படின்னு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்றேன்ற பேர்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது விளக்க சொன்னீங்கன்னா. அம்பேத்கர் இப்படிலாம் அரசியல் சோரம் போகலையே, அவர் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் எதிர்ப்புல குறியா இருந்தார். நீங்க அம்பேத்கர் லா மினிஸ்டர் இருந்தார்ல, லா மினிஸ்டர் இருந்தது அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஆகி இல்லை, அவருடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டில தான் இருந்தார். ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னால நேரு வந்து எல்லா கட்சிகளும் இருக்கிற ஒரு மந்திரி சபை அமைச்சார். அப்போ ஜனசங்கத்தில் இருந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி மந்திரி ஆனார். ஷியாம் பிரசாத் முகர்ஜி பிஜேபியோட ஃபவுண்டர். அவர் பல பேர் நேரு கேபினெட்ல மினிஸ்டர் இருந்தாருன்னொடனே காங்கிரஸ்ல இருந்தாரு, அதனால அமைச்சர் ஆயிட்டான்னு நினைக்கிறாங்க. இல்லை, அவர் இந்து மகாசபால இருந்தார் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. இந்து மகாசபால இருந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியை தொழில்துறை அமைச்சராகினாங்க. ஆர்பிஐ ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை லா மினிஸ்டர் சட்ட அமைச்சர் ஆக்குனாங்க. இப்படி அது வந்து ஒரு மிக்சடு, அந்த காங்கிரஸ் மட்டும் இல்லாம எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற கனவு. அது அவருடைய அம்பேத்கருடைய பேர்ல தான் ஹிந்து பில் வந்தது, ஹிந்து லா வந்தது. அவர் பேர்ல தான் SC STக்கான ரிசர்வேஷன் வந்தது. அவர் பேர்ல தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்கான சட்டங்கள் எல்லாம் அவர் பேர்ல தான் இயக்குனாங்க. இப்படி எல்லாம் பண்ண அம்பேத்கர். நீங்க அம்பேத்கருக்கு மேல ஒருத்தர் அப்படின்னு சொல்லிக்கிறது அரகன்ஸ், ஆணவம். அந்த ஆணவத்தை படுகொலை பண்ணணும். அம்பேத்கருக்கு மேல நான் பண்ணிட்டேன், அம்பேத்கருக்கு ஒரு படி மேல் எங்க தலைவர் திருமாவளவன் அவர் சொல்லல, அம்பேத்கருக்கு இணையா நான் வர முயற்சி பண்றேன், அல்ல அம்பேத்கருக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ரசிகர்கள் உற்சாகத்துல சொல்றாங்கன்னு நினைச்சுக்கலாம். பட் அம்பேத்கரை விடவும் இவர் தான் மேலுன்னா இது ஆணவம். இந்த அரசியல் ஆணவம் இருக்குல்ல, இது அவர் பேசுற சமூக ஆணவம், நான் சொல்ற இந்த அரசியல் ஆணவம் இருக்குல்ல, இதே அகற்றித்தான் நாங்கள். அதை திருமாவளவன் ரசிச்சாரா கண்டிச்சாரான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா ரசிச்சிருக்க கூடாது அந்த கமெண்ட். அம்பேத்கருக்கு மேல யாரும் இல்லப்பா, நீ அதை பாபா சாஹேப் அம்பேத்கரை பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்லியிருக்க மாட்டார்.
ஏன்னா திமுகவோட சகவாசம் இருக்குல்ல, திமுகவில் கலைஞர் ஸ்டாலினுக்குலாம் ஒரு பழக்கம் இருக்கு, புகழ்ச்சி ரொம்ப அப்படியே புகழ்ந்துட்டே இருந்தா வந்து போலாதீங்க ஷோ சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பா. அது கலைஞர் அதுல ரொம்ப உச்சம். ஸ்டாலின் கூட அந்த அளவுக்கு தெரியல எனக்கு. சினிமா நடிகர்கள்லாம் கூப்பிட்டு மேடையில் வச்சு ஐயா ஐயா ஐயான்னு புகழ்வாங்க, கலைஞரை புகழ்வாங்க. தமிழறிஞர்கள்லாம் உட்காந்து கலைஞரோட தமிழை புகழ்ந்து பேசுவாங்க. அவர் பராசக்தி படத்துல கதைவசன எழுதினதை வந்து ஒருத்தர் பேசி நடிச்சு காமிப்பாரு. உச்சபட்சத்தில் போய் நான் கலைஞர் இல்லைன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் 6-7 கோடி பேர் செத்து போயிடுவாங்கன்னு பேசுவாங்க. தமிழ்நாடே இல்லை, அதோட முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. 2016 கலைஞர் இறந்துட்டாரு, தமிழ்நாடு நல்லா தான் இருக்கு. இன்னும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் பரவாயில்லாம தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, இன்னும் நல்லா தான் இருக்காப்புல. இப்போ இந்த தூய்மை பணியாளர் வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து அடிச்சு துவச்சு கூட்டு போனாங்க, அதுவும் லேடிஸை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. போலீஸ்காரவங்க ஒரு வக்கீல கூட 2 பேர் அடிச்சாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. சேகர் பாபு கண்டிச்சார்ல, அவர் கண்டிச்சாரு. யாரு எந்த டிவி அவர் ஏதோ சொல்றாரு, ரஞ்சித், உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு அமைச்சர் பேசுறாருன்னு ஆச்சரியமா இருக்கு. எந்த டிவி என்னெல்லாம் விடுங்க, அது மக்கள் குரல் தான். அது அந்த இடத்துல வந்து பீப்புள்ஸ் வாய்ஸ், பதில் சொல்ல வேண்டியதானே, பதில் சொல்ல வேண்டியது. அப்படிதான் கேட்பாங்க, பொது இடத்துல அப்படிதான் கேட்பாங்க. இல்ல ஆக்சுவலா அதுக்கு இன்சார்ஜ் வந்து அமைச்சர் வந்து நேரு, அவரும் வாயை திறக்கவே இல்லை. சரி, பெண்களுக்காக மணிப்பூர் நடக்கிற பெண்களுக்காக பொங்குற கனிமொழி அக்காவும் வரவே இல்லை. வராது. ஏன்னா இது பண்றது இது இல்ல, திமுக பண்ணுது, அதிமுக பண்ணிருப்பாங்க. இல்ல பிஜேபி வந்து வேற ஸ்டேட்ல எங்கேயோ இவங்களுக்கு பேரே வாயில நுழையாத ஸ்டேட்ல கூட ஏதாவது பண்ணியிருந்தா கூட பொங்கி எழுந்திருப்பாங்க. அப்ப எல்லாம் சமூக நீதி வேலை செய்யும். பிஜேபியோ அதிமுகவோ ஏதாவது அவங்க ஆட்சியில் சின்ன தவறு நடந்துட்டா இந்த சமூக நீதி வந்து அப்படியே வேலை செய்யும். திருமாவளவன்லாம் இப்போ அதிமுக ஆட்சியில் இப்படி தூய்மை பணியாக போராட்டம் நடந்துதான் வச்சுங்க, திருமாவளவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து அந்த மக்கள் தலைமையேற்று போராட்டம் நடத்திருப்பார். அப்போ இந்த குல வாரிசு, குலத்தொழில், இந்த மாதிரி பேச்சு இருந்திருக்காரு. நடத்துகிற திமுக ஆட்சிங்கிறதுனால இருக்கிறது 2 கைகள் தான். அதனால 2 கையை வச்சுக்கிட்டு கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் பொத்த வேண்டியிருக்கு. திருமாவளவனும் பொத்திக்க வேண்டியிருக்கு, கமலஹாசன் பொத்திக்க வேண்டியிருக்கு, கம்யூனிஸ்டும் பொத்திக்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்க என்ன பிரச்சனைனா, முருகப்பெருமான் மாதிரி ஒரு 12 கை இருந்தால் எல்லாத்தையும் பொத்திக்கிறது சரியா இருக்கும். கண்ணை மூடணும், மூக்கை மூடணும், காதை மூடணும், வாயை மூடணும். இப்போ அவங்களால மூட முடியல, கண்ணை மட்டும் மூடிக்கிறாங்க, அவ்வளோதான். 2 கை தான் இருக்கனால பார்க்கலாம். இந்த பிஜேபி எதிர்ப்பு, உங்களுக்கு உள்ள எதிர்ப்பு வந்து ஒரு குழப்பமான கேள்வி. அதாவது எனக்கு உண்டான கேள்வி உள்ளேயே, அது என்ன கேள்வி அப்படின்னா, காங்கிரஸ் தான் திமுகவை அட்டாக் பண்ணது. காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் அழிச்சு தான் திமுகவே வந்துச்சு. எமர்ஜென்சி கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். ஹிந்தியை திணிச்சது காங்கிரஸ் தான். 1.5 லட்சம் மக்களை ஸ்ரீலங்கால கொண்டு கொடுத்தும் போது ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் தான். ஆனா பிஜேபி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பண்ணல. ஆனா பிஜேபி எதிர்ப்பு பண்ணல, ஏன் அப்படி? அதாவதுங்க, இந்திய அரசியல் எப்படி போகுதுன்னா, பிரதானமா ஒரு கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கிறப்போ, தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறப்ப அதை பிரதானப்படுத்தி அதற்கு எதிரான அணிகள் ஒன்று சேரணும் அப்படிங்கிற போக்கு வந்து வருது. 60 வருஷம், 55-60 வருஷம் காங்கிரஸ் தான் இருந்தான். காங்கிரஸ்க்கு வந்து இந்த ஒப்பாரும் மிக்காரும் இலர் அப்படிம்பாங்களா, அது மாதிரி எதிர்கட்சியே இல்லை. நீங்க 67 தேர்தல் வரைக்கும் இந்தியாவில் எதிர்கட்சி ஆட்சி எங்கேயும் வந்ததில்லை. 67 தான் தமிழ்நாட்டில் அண்ணாதுரை காங்கிரஸை வீழ்த்திட்டு ஆட்சியை பிடிச்சாரு. பஞ்சாப்ல அப்போதான் அகாலிதள் ஆட்சியை பிடிச்சது. உத்தரப்பிரதேசத்தில் அப்போதான் அந்த சோசியலிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தது. இப்போ 2-3 ஸ்டேட்ல 67 வந்தது. 67 கொஞ்சம் முன்னால கேரளால நம்பூதிரிபாடு சிஎம் ஆனார். அது ஒண்ணுதான் எக்ஸப்ஷன். அப்போ காங்கிரஸுக்கு எதிரி இல்லை. சென்ட்ரல்ல போனீங்கன்னா நாடாளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு எதிர்கட்சியே இருக்காது. இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில ஒரு 50-100 எம்பி வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்து, அந்த காலத்துல காங்கிரஸுக்கு எதிர்கட்சி வரிசையில உட்கார ஆள் இருக்காது. எல்லாமே அவங்களுடைய மோனோபொலி தான். அப்போ நாளாக 75களுக்கு அப்புறம், எமர்ஜென்சிக்கு அப்புறம் காங்கிரஸ் எதிர்ப்புன்றது அதிகமாக வந்துச்சு. அப்போ ஜனசங்கம், திமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடி இருக்காங்க. எமர்ஜென்சில எல்லாம் கூட போராடி இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளும் ஜனசங்கம், RSS எல்லாம் சேர்ந்து ஒன்னா போராடி ஜெயிலுக்கு போயிருக்காங்க எமர்ஜென்சில. அப்படி ஒரு காலகட்டம். அவங்களே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அரசியல் திருப்பம் என்னன்னா, அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா சோசியலிஸ்ட் கட்சிக்கோ, திராவிட கட்சிகளுக்கோ, கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ பலன் கொடுக்காமல் அது பிஜேபிக்கு பலன் கொடுத்துருச்சு அகில இந்திய அளவில். குறிப்பா ராமஜென்ம பூமி இயக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஆன்டி காங்கிரஸ் பாலிடிக்ஸ் ஹேஸ் பீன் பெனிஃபிட்டிங் பிஜேபி அப்படின்னு 80s உருவானதை அப்போ இருந்த ஜனதா கட்சி, ஜனதாதள கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க யாருமே அதை எதிர்பார்க்கல, இப்படி ஆகும்னு நினைக்கல. ஏன்னா விபி சிங் கூட பெரிய தலைவராக இருந்தார் அப்போ காங்கிரஸ்க்கு எதிர்ப்பா. மொரார்ஜி தலைவராக இருந்தார் 77. அப்படி எதிர்பார்க்காம 89கள் 91க்கு அப்புறம் பிஜேபி ப்ராமினெண்ட்டாக வர 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 இந்த 30 வருஷ அரசியலில் பிஜேபியை சென்டர் ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு பிஜேபி எதிர்ப்பு அரசியலில் தாங்கள்லாம் ஒன்றா இணையணும் அப்படின்னு இணைஞ்சிக்கிறாங்க. இதில் காங்கிரஸ் செய்த எல்லா பாவங்களும் ஜம்மு காலத்துக்குள்ளே போயிடுச்சு. அவ்வளோதான்.
பாவம் தான் எமர்ஜென்சி கொண்டு அந்த ரீசெண்டா அந்த மக்கள் மன்றத்துல பேசும்போது எல்லா பாவங்களையும் ஜம்மு காஷ்மீருக்குள்ள மறைச்சிட்டு அவங்க காங்கிரஸ் அப்படி பண்றாங்க. புனித தேவ தூதர் மாதிரி அவங்க ட்ரீட் பண்றாங்க. திமுக வந்து வேற மாதிரி பண்றாங்க. அதுதான் இவர் நம்ம ஏடிஎம்கே கல்யாண் சுந்தரம் சொல்லியிருந்தாங்க. ராகுல் காந்தி வெளிப்படையாவே தேசத்துக்கு எதிராக பேசுறாரு. நீங்க இந்திரா காந்தியோ ராஜீவ் காந்தியோ கூட ஆன்டி நேஷனல்ல பேசுனது. இவர் நேரடியாக வெளிநாடுகள்லையும் சரி உள்நாட்டிலும் சரி தேச விரோதமாக பேசுறாரு ராகுல் காந்தி. உச்சபட்சம் அயோக்கியத்தனம் ராகுல் காந்தி சார். நாடு சகிச்சுக்காது. இப்ப கூட ட்ரம்ப் சொன்னதுக்கு அடி பணிஞ்சிருவீங்க, எப்பனாலும் அடி பணிஞ்சிருவீங்க ட்ரம்ப் கூட அமெரிக்கா கூட. 25% இறக்குமதி வரி, அதுக்கு பெனால்டி 25 அபராதம் 50% போட்டார்ல. எந்த காங்கிரஸ் தலைவர், எந்த திமுக தலைவர், எந்த கம்யூனிஸ்ட் தலைவர் அமெரிக்காவை கண்டிச்சாங்க? கண்டிக்கணும்ல. இந்தியாவுக்கு ஒரு கஷ்டம், இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் கஷ்டம், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்றவங்கலாம் தேர் ப்ளீடிங் நவ். இது வந்து அப்போ இந்த வலி இப்போ ராகுல் காந்திக்கே இல்லை? இந்த வலி ஏன் இந்தியாவில் எதிர்கட்சிகளுக்கு இல்லை? ஏன் மம்தாக்கு இல்லை? ஏன் ஸ்டாலினுக்கு இல்லை? டெக்ஸ்டைல் பாதிச்சா தமிழ்நாடு பாதிக்கும் தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. திருப்பூர் மட்டும் இல்லை, மதுரையே. தமிழ்நாட்டில் இருந்துமே நிறைய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து இட் கோஸ் டு யூஎஸ் தான், யூஎஸ் மார்க்கெட்டு தான் போகுது. சமீபத்துக்குள்ள ஒரு ஆல்டர்னேட் மார்க்கெட்டை கண்டுபிடிக்க முடியாது, பல வருஷம் ஆகும் அதுக்கு. அப்போ தமிழ்நாடோட பொருளாதாரம் பாதிக்குது இல்லை ட்ரம்போட இந்த அறிவிப்பினால? அதை பற்றி ஸ்டாலின் கவலை இல்லை. நீங்க மோடியை தான் கண்டிப்பீங்களா என்னைக்குமே? இந்திய நலன்களுக்கு எதிராக உலகத்துல என்ன நடந்தாலும் அதை கண்டிக்க மாட்டீங்களா? ஏன்னா இந்திய நலன்கள் அப்படிங்கறதுல இன்பில்ட்டா தமிழ்நாட்டு நலன்கள் இருக்குல்ல. தமிழ்நாட்டு நலனை விட்டுட்டு ஒரு இந்திய நலன் இல்லை, இந்திய நலனை விட்டுட்டு ஒரு தமிழ்நாட்டு நலன் இல்லை. நாமெல்லாம் பின்னி பிணைஞ்சுதான் இருக்கோம். நிட்வேர் மாதிரி இது நிட் கண்ட்ரி. எப்ப பேச மாட்டேங்கிறீங்க? பேசணும். துரதிருஷ்டவசமா தேசபக்திங்கிறது இன்னைக்கு பிஜேபியினுடைய மோனோபொலி ஆயிடுச்சு. அப்படி சார் நாங்க சோனியா வாழ்கன்றான். எங்க சோனியா வாழ்கன்னு கோஷம் போடுறான். எந்த கட்சியில போடுவான்? காங்கிரஸ்ல. ராகுல் காந்தி வாழ்கன்னு காங்கிரஸ்ல போடுறான். கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க எந்த கட்சி? திமுக போடுறான். இங்க ஜெயலலிதா புரட்சி தலைவி வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்கன்னு கோஷம் போடுறான். எடப்பாடி வாழ்கன்னு போடுறான். இப்ப இந்த தலைவர்கள் எல்லாம் நீண்ட நாள் வாழ்றதுல, இந்த தொண்டர்கள் வாழ்கன்னு கோஷம் போடுறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். யாராவது ஒருத்தர் வாழ்கன்னு சொல்றதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா பிஜேபியில பாரத அன்னை வெல்கன்னு சொல்றோம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெயன்றது என்ன அர்த்தங்க? பாரத அன்னை. சரி, பாரத அன்னை வெல்கன்னு நாங்க சொல்ற முழக்கத்துல ஸ்டாலினுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? இந்திய தாய் வெல்கன்னா தமிழ் தாய் சேர்த்தானே இந்திய தாய், தெலுங்கு தாய் சேர்த்தானே இந்திய தாய், பெங்கால் தாய் சேர்த்தானே இந்திய தாய், ஹிந்தி தாய் சேர்த்தா இந்திய தாய். இதுல என்ன பிரச்சனை வருது அவங்களுக்கு? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன பிரச்சனை வருது? பாரத் மாதா கி ஜெயன்னா இது கம்யூனல்ங்கிறான், பாரத் மாதா கி ஜெயன்னா இது பிஜேபியோட சுலோகன்றான். பிஜேபியோட சுலோகனா நீங்களும் சொல்லுங்க. பாரத் மாதா கி ஜெயன்றதை ஏன் பிஜேபியினுடைய ஏகபோகமா விடுறீங்க? திஸ் இஸ் நாட் பிஜேபிஸ் மோனோபொலி. நீங்களும் சத்தம் போடுங்க சார், பாரத் மாதா கி ஜெயன்னு. ஜெய்ஹிந்த்ன்றது என்ன நேதாஜிக்கான முழக்கமா இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான முழக்கமா? ஜெய்ஹிந்த்ங்கிறது. வந்தே மாதரம் யாருடைய முழக்கம்? காங்கிரஸோட முழக்கமா? நாங்க அப்படி சொல்லலாமா? சுதந்திர போராட்ட காலத்துல காங்கிரஸ்காரன் தான் வந்தே மாதம் சொன்னா, இப்ப நாங்க சொல்ல மாட்டோம் வந்தே மாதம்னா காங்கிரஸ்காரன் சொல்றோம். மோடி அமித்ஷா எல்லா மேடலையும் வந்தே மாதரம் திருப்பி சொல்றாங்க. அப்ப தேசத்தை ஓன் பண்ணுங்க. அதுல நாமெல்லாம் ஒன்னா இருப்போம். அரசியல்ல வேறுபடுவோம், 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். கட்சி தேசத்துக்காக கட்சி வேறுபாடுகளை காவு கொடுக்கணும். நாடு ஒண்ணுன்னு நினைக்கணும், நாட்டினுடைய நலன் முக்கியம் நினைக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? கட்சி நலனுக்காக தேசத்தை காவு கொடுக்க தயாரா இருக்கீங்க. ஆட்சிக்கு வர்றதுதான் முக்கியம், அதுக்கெல்லாம் என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி இல்லையா? இதைத்தான் கண்டிக்கிறோம். நான் அடுத்துக்கிட்ட 2027 எலெக்ஷனுக்கு மோடி அமித்ஷா இப்பயோ திட்டம் போட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ தமிழகத்துல இருந்து சிபிஆர் துணை ஜனாதிபதியாக ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்சை போட்டாங்க. இதுல ஏதாவது பிளான் இருக்கா? இதனால என்ன பலன் கிடைக்கும்? இது வந்துங்க இங்க பாருங்க, இந்திய அரசியல்ல இப்போ நீங்க ஜவஹர்லால் நேரு காலத்துல பாத்தீங்கன்னா பிரதமரா ஜவஹர்லால் நேரு இருக்கிறப்போ ஜனாதிபதியா ஒரு பீரியட் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். அப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் போட்டாங்க. தெற்க இருந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் வரணும். இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதிகள் துணை ஜனாதிபதிகள் தென்னிந்தியாவில் அதிகமாக இருப்பாங்க. வெங்கைய நாயுடு இருந்தார், சஞ்சீவ ரெட்டி இருந்தார், அப்துல் கலாம் இருந்தார் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி அதிகமாக சவுத்துலேருந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், பிரதமர் குஜராத்தில் இருக்கார். ஜனாதிபதி முர்மு அம்மையார் மாண்புமிகு முர்மு அவங்க ஒரிசா மாநிலத்தை ஒரிசா தானே அவங்க? ஆமாம், அதை சேர்ந்தவங்க.
இப்போ துணை ஜனாதிபதியா தெற்க இருந்து ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படின்னு மோடி அவர்கள் யோசிச்சிருக்கலாம். எனக்கு தெரியாது இப்படிதான் யோசிச்சாங்கன்னு தெரியாது. எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி தெற்க இருந்து கொடுக்கலாங்கிறப்ப ஏற்கனவே ஆந்திரா தெலுங்கானா அந்த பகுதியை சார்ந்த ஐயா வெங்கையா நாயுடு அவர்கள் மிக பொருத்தமானவர் துணை ஜனாதிபதிக்கு போட்டாங்க. அப்போ அது போக தெற்க இருந்து கொடுக்கணும்னா கர்நாடகா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு. இந்த தடவை தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறப்ப சிபிஆர் அவர்கள் மிக மிக பொருத்தமானவர். அவர்லாம் பெரிய மாமனிதர். அவர் திருப்பூரில், அவர் சொந்த ஊர் திருப்பூர், கோவையினுடைய எம்பியா இருந்தார். டெக்ஸ்டைலில் சம்மந்தம் உள்ளவர், அந்த தொழிலில் இருந்தவர். அது நிறைய அவங்க நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப தன்மையான மனிதர். எதிர்கட்சிகள்கிட்டையும் நல்ல உறவு வச்சு அவங்கள நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறதுல, எதிர்கட்சிக்காரங்களையும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறதுல சிபிஆர் அவர்களுக்கு ஈடுனே கிடையாது. அந்தளவுக்கு அவர் நல்லா பண்ணவர், மென்மை போக்குள்ளவர், கட்சியினர் நிர்வாகிகள் எல்லாம் அரவணைச்சு போகிறவர். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டர் மாதிரி பனிஷ் பண்ணுறவர் இல்லை. அவர் எல்லாரும் அரவணைச்சு சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்தி கட்சியை அப்படியே நடத்திட்டு போகிறவர். உங்களுக்கு பல பேர் தெரியாது, அந்த பெரியார் டேமில் கம்பம் பக்கத்தில் தமிழகத்துக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட போது மதுரையிலிருந்து கம்பம் பெரியார் டேம் வரைக்கும் பாத யாத்திரை போனார். 2003 2006 வரைக்கும் சிபிஆர் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார் பிஜேபிக்கு. அப்போ ஒரு பாத யாத்திரை போனார். இதெல்லாம் பல பேர் அரசியல் அன்னோட்டிஸ்டாக விட்டுறாங்க. கம்பம் வரைக்கும் நடந்தார் தமிழக உரிமையை மீட்கிறதுக்காக. அதனால எந்த இடத்துலையும் தேசம் குறித்தோ, இந்துத்துவம் குறித்தோ, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் குறித்தோ, தேச நலன் குறித்தோ சமரசம் இல்லாமல் அவரது ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அதனால ஹி டிசர்வ்ஸ் ஃபார் தி ஹையஸ்ட் போஸ்ட் இன் திஸ் கண்ட்ரி. அவரளவுக்கு தகுதி உள்ளவங்க ஒட்டுமொத்த தென்னிந்தியாலையும் லிஸ்ட் பண்ணீங்கன்னா இவர் அளவு தகுதி உள்ளவங்க இன்னும் யாரோ விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருப்பாங்க. அதுல இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எலெக்ஷன் ஒரு தமிழனா எனக்கு இதுல பெருமை இல்ல. தமிழகத்துல நீங்க இன்னொரு விஷயம் யோசிங்க. நீங்க தமிழ்நாடு எத்தனை எம்பி கொடுத்துருக்கு பிஜேபிக்கு? இப்ப ஒண்ணுமே கொடுக்கல. ஒண்ணும் இல்ல. 2014 2 எம்பி, 19 ஒரு எம்பி. ஆமா இல்லையா? 19 கூட தேனி எம்பி ஒருத்தர் கூட்டணி தான் வந்து பிஜேபி வரல. ஓகே, அவ்வளவுதான் இன்சிக்னிஃபிகண்ட் ஓட் ஷேர் தான். ஆனா நீங்க பாருங்க, இல கணேசன் ஆளுநர், அக்கா தமிழிசை ஆளுநர், சண்முகநாதன் ஆளுநர், அண்ணன் சிபிஆர் அண்ணன் ஆளுநர், சதாசிவம்னு கேரள ஆளுநர் இருந்தவர். 5 தமிழர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுத்துருக்கா இல்லையா பிஜேபி? ஐயா மோடி சொல்றேன். 5 தமிழர்கள். இதற்கு முன்னால தமிழ்நாட்டுக்காரர் கவர்னரா இருந்தாரு. உங்களுக்கு யாராவது நினைவு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிய சி சுப்பிரமணியம் இருந்தாரு. பா ராமச்சந்திரன் முன்னால ஜனதா கட்சி தலைவராக இருந்தவர், அவர் கேரள ஆளுநராக இருந்தார். அதை தாண்டி எனக்கு தெரியல. 60 வருஷம் ஆட்சி பண்ண காங்கிரஸ் கட்சி 2 அல்லது 3 பேரை தான் கவர்னர் ஆக்கியிருக்கு தமிழர்களை. இத்தனைக்கும் காங்கிரஸ் இங்கே ஆட்சியில் இருந்திருக்கு. காங்கிரஸுக்கு எம்பிக்கள் அதிக எண்ணிக்கையில் போயிருக்காங்க. காங்கிரஸுக்கே வாக்களிச்சிருக்கு தமிழகம் திரும்ப திரும்ப. 2 பேரை தான் கவர்னர் ஆகிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து பெரிய ரெப்ரசன்டேஷன் பிஜேபிக்கு இல்லைன்னா கூட 5 தமிழர்களை கவர்னர் ஆகியிருக்கிறார் நரேந்திர மோடி. இன்னைக்கு துணை ஜனாதிபதி என்பது 5 கவர்னர்களை விடவும் உச்சபட்ச மரியாதை, அங்கீகாரம் தமிழ்நாட்டுக்கு. இது சிபிஆர் என்கிற தனிநபர் கிடைத்த ஒரு அங்கீகாரமா மரியாதை நான் பார்க்க மாட்டேன். 8 கோடி தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை, அங்கீகாரம். ஆனா அதுக்கு திமுக ரெசிபிரிகேட் பண்ணுமா? ஒரு தமிழனை ஜனாதிபதியினுடைய வேட்பாளராக அறிவித்ததற்கு ஐயா மோடி அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஸ்டாலின் சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்ப பிரதீபா பாட்டீல் அவர்களை குடியரசுத் தலைவரா அந்த கட்சி காங்கிரஸ் வேட்பாளரா நியமிச்சுல, அப்போ மகாராஷ்டிரத்தில் இருக்கிற சிவசேனா வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கு. பிஜேபி கட்சி யார் அறிவிச்சது? பைரான் சிங் ஷெகாவத்னு ராஜஸ்தான்ல முன்னாள் முதல்வராக இருந்தவர், ரொம்ப மூத்த தலைவர். அவரை ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்குது. இந்த சிவசேனா என்ன முடிவு எடுக்கிறான்னா, நாங்க பிஜேபியோட தான் கூட்டணியில் இருக்கோம், ஆனா பிரதீபா பட்டீல்ங்கிறவங்க எங்க மராட்டா மண் சார்ந்தவங்க. ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் மராத்தா, எங்க மண்ணின் புதல்வி. இவங்க குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு நாங்க நிச்சயமா இந்த தேர்தலில் பிரதீபா பட்டீல் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் ஓட்டு போட்டாங்க. கூட்டணி பிஜேபி கூட ஓட்டு போட்டது காங்கிரஸ். ஆனா இஷ்யூ என்ன? மராத்தா மண்ணின் மைந்தன். ஸ்டாலின் நான் சவால் விடுறேன், அப்படி ஒரு முடிவு எடுத்து பாருங்க. ஐயா நாங்க கூட்டணி ராகுல் காந்தியோட, ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தின் மண்ணின் மகன், இவர் துணை ஜனாதிபதி ஆகும், நாங்க ஓட்டு போடுவோம். இந்த விஷயத்துல அப்படிதான். மற்றபடி நாங்க எல்லாத்துலயும் பிஜேபிக்கு எதிர்ப்பு. ஒரு தமிழன் துணை ஜனாதிபதி ஆகணும், இது வரைக்கும் அந்த வாய்ப்பே இல்லை. இதை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்காங்க இது வரைக்கும்? தமிழன் ஜனாதிபதி ஆயிருக்காரு அப்துல் கலாம். ஆமா,
தமிழன் ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியா இருக்காரு. தமிழன் துணை ஜனாதிபதி ஆகல. துணை ஜனாதிபதிங்கிறவர் ராஜ்யசபாவினுடைய ஸ்பீக்கர் அவர் தான், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஆயிரல மோடி பண்ணியிருக்காருல, சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல அதுக்கு தான் இப்ப எதிர்கட்சியில இருந்து சுதாகர் ரெட்டின்னு ஒருத்தவங்களை நாமினேட் பண்ணிருக்காங்க. சோ அவரு கரெக்டான திராவிட நாடுன்னு போயிடுவாரு. சோ அவரு திராவிடம் தான், வேண்டாம் அவருக்கு ஆதரவு. சுதர்சன ரெட்டிக்கு தெலுங்கு தேசம் ஆதரிக்கட்டும். தெலுங்கு தேசம் அவர் திராவிடம் தான் இருங்க சார். தெலுங்கு தேசம் பிஜேபி கூட்டணியில் இருக்குல்ல. சுதர்சன ரெட்டி எங்க ஸ்டேட்காரருங்க, அதனால நாங்க அவர் ஆதரிப்போம்னு அவங்க முடிவு எடுக்கட்டும். நீங்க சிபிஐ ஆதரிப்பீங்களான்னு கேட்கிறேன். நான் சந்திரபாபு அப்படி முடிவு எடுத்தா நான் அப்செக்ட் பண்ண மாட்டேன். நீங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்யுங்க. அப்ப திராவிடத்தவனே எடுத்துக்குவாங்க. இதை விட பெஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருங்க கிடைப்பாங்க? சிபிஆர் மாதிரி ஆதரிங்க. உங்களுக்கு நண்பர் தான். உங்களுக்கு ஆளெல்லாம் உங்களை கடுமையா விமர்சனம் பண்ணி உங்களை அவதூறு பேசி உங்களை கஷ்டப்படுத்தின தலைவர் இல்லை சிபிஆர். அவர் அரசியல் கொள்கைகள்ல உறுதியா பிஜேபி கொள்கைகளை சமரசம் இல்லாம இருந்தாலும் தனிப்பட்ட முறையில உங்களோட நட்பா இருந்தவர் தானே, அவர் ஆதரிங்க. எதிர்கட்சிகளையே பாராட்டக்கூடிய நபர் தான் சிபிஆர். எதிர்கட்சியிலே பாராட்டுவார். அந்த பெருந்தன்மை அவருக்கு இருக்கு. ஆனா அந்த பெருந்தன்மை ஸ்டாலினுக்கு இல்ல, இருக்கா இல்லையா? திருமாவளவனுக்கு இல்ல, கமலஹாசனுக்கு இல்ல, கம்யூனிஸ்டுக்கு இல்ல. இது சும்மா எல்லாம் பெட்டி பாலிடிக்ஸ் பண்ண கட்சி. இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம இதில் நடந்துச்சு. நம்ம ஆளுநர் பட்டமளிப்பு விழாவில் ஒரு மாணவி அவங்கள அவமதிச்சுட்டு போய் அவங்கள்ட்ட இன்னொரு பிரின்சிபால்ட்ட வாங்கினாங்க, இன்னொரு சான்சலர்கிட்ட வாங்கினாங்க பட்டமளிப்பை. அப்புறம் தேடி பார்த்தா அவங்க திமுகவோட உடன்பிறப்பு. இந்த பாலிடிக்ஸ் இன்னும் ஆளுநர் எதிர்ப்பு, கருப்பு கொடி காட்டுறது, வண்டியை மறைக்கிறது, இந்த ஆளுநர் எதிர்ப்பு எதை டைவர்ட் பண்றதுக்கா இந்த விஷயம்? ஆளுநர்கிட்ட ஒரு பட்டம் வாங்குற அந்த அதிர்ஷ்டம், அந்த பாக்கியம் அந்த பொண்ணுக்கு இல்லை, அவ்வளவுதான். நான் அந்த பொண்ணுக்கு அனுதாபம் தான் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி அரசு விழாக்கள்ல, அதுவும் ஆளுநர்கள் கலந்து கொள்கிற அரசு விழாக்கள், ஜனாதிபதிகள் கலந்து கொள்கிற ஒரு புரோட்டோகால் இருக்கு. அது கான்வொகேஷனுக்கு புரோட்டோகால் இருக்கு. நீ இப்படிதான் உட்காரணும்னு இருக்கு. ஏன்னா நான் மதுரை பல்கலைக்கழகத்துல 2008 டாக்டரேட் வாங்கியிருக்கேன். அப்போ ஆளுநராக இருந்தவர் சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தார். நான் காந்திய தத்துவத்துறையில் பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணேன். அது அவார்டாச்சு. அந்த அவார்டு டாக்டரேட் அந்த கான்வொகேஷனுக்கு சுர்ஜித் சிங் பர்னாலா வந்திருந்தார். அப்போ மதுரை யூனிவர்சிட்டி நடக்கிறப்ப எங்களுக்கெல்லாம் முதல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுனால இங்கே தான் உட்காரணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், மேடையில் கூப்பிட்றப்போ வரணும், இந்த வரிசையில் வரணும், இப்படி வாங்கணும், இப்படி வணக்கம் சொல்லணும், இப்படி போகணும், இப்படியெல்லாம் ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு பொண்ணு அதை அரசியல் படுத்தி கீழ்மித்தனைப்படுத்தி தன்னைத்தானே ரொம்ப இது இவ்வளோ கேவலமாக ஒரு படித்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு டாக்டரேட் கொடுத்தாங்களே, இப்படி பொண்ணுக்காக கொடுத்தாங்கன்னு பொதுமக்கள் பார்வையில் எரிச்சல் ஊட்டுற மாதிரி நான் திமுக கார மகள்ங்கிறதுனாலே இப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொண்ணை பார்த்து நான் பரிதாபம் தான் பண்ண முடியும். ஆனால் இன்னொன்று, நான் உண்மையிலே குற்றம் சொல்றது யாரை சொல்லுவேன்னா அந்த துணைவேந்தரை சொல்லுவேன். அரசு நிகழ்ச்சியில ஆளுநர் கலந்து கொள்கிற பட்டம் அளிப்பு விழால ஆளுநர் கொடுக்க வேண்டிய பட்டத்தை அந்த பொண்ணு இவர் கையில இருந்து கொடு அப்படின்னா இவர் கொடுக்க கூடாது. இவரே கொடுத்தாரு. அந்த பொண்ணு அவங்க அப்பாட்டையோ அவங்க மாமாட்டையோ அவங்க சித்தப்பாட்டையோ அவங்க உறவினர்கிட்டயோ நல்ல பேர் வாங்குறதுக்கு திமுக ஃபேமிலி பண்ணுது. இவர் யார்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு இவர் ஏன் கொடுத்தாரு? அந்த இடத்துல அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? மறுத்திருக்கணுமா இல்லையா? அந்த ஃபேஸ் பதட்டம் இவர் ஏன் கொடுத்தாரு? தெளிவா ரூல் இருக்கு. In the presence of the Honorable His Excellency Governor, no one should present the doctorate award to any of the scholars அப்படின்னு ஆர்டர் இருக்கு. யூஜிசி கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த பல்கலைக்கழகமே அவங்களே வெளியிட்ட விதிமுறைகள் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அதை நீங்க இந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்றப்ப நீங்க அதை காமிங்க. யார் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அதை காமிச்சு சொல்லுங்க. நீங்க அதை தாண்டி அந்த வைஸ் சான்சலர் ஏன் கொடுத்தாரு? இப்படி பண்ண முடியாதுமா? நீ அப்புறமா தனியா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த கான்வெகேஷனில் கலந்து கொள்ள முடியாத மாணவர்கள் இருக்காங்களே, அவங்க தனியாக ப்ரைவேட்டாக யூனிவர்சிட்டிக்கு எழுதி அப்ளை பண்ணி அதுக்கு ஏதோ பணம் கட்டணும், ஃபீஸ் இருக்குது, அதை கட்டி அவங்க வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தபாலில் போயிடும். அப்படி வாங்கிக்க வேண்டியது அப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். ஆளுநரை துணைவேந்தர் இருக்கும்போதே வேந்தர் அவமானப்படுத்தப்படுவதை துணைவேந்தர் பார்த்து கொண்டிருந்தார் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இல்ல ஆக்சுவலா இதுல நம்ம பிஜேபி சார்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த தூய்மை பணியாளருக்காக ஒண்ணு பண்ண திமுக பண்ற ட்ரிக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பெரிய புரட்சி பெண் மாதிரி நியூஸ் சேனல் வந்துகிட்டே இருந்துச்சு. 1 ஹவருக்கு அந்த அம்மா வேணான்னு சொல்லி அடுத்த போன பெரிய புரட்சி பண்ணிருச்சு, ஆளுநர் முன்னாடியே சிங்கப்பெண்ணுன்ற மாதிரி பாட்டுலாம் பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போட்டுருந்தாங்க. அப்புறம் 1 ஹவர் கழிச்சு ட்விட்டர்ல போட்டோம்னா அந்த அம்மா உடன்பிறப்புன்னு தெரிஞ்சோடனே திருப்பி கழுவி துப்பா விட்டாங்க. பாருங்க, இது நான் ஒரு உதாரணம் திமுக ஸ்டண்ட். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். அப்போ ஒரு எல்லா கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்குது.
ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் இருக்காரு, அந்த அரங்குக்குள்ள வர்றாரு. அவர் தான் கடைசியாக வருவார், ஏன்னா அவர் தான் சிஎம்ங்கிறதுனால வர்றாரு. அப்போ சமீபத்தில் காலமான ஐயா இல கணேசன் இருக்கார்ல, அவர் அது எல்லா கட்சி தலைவர் கூட்டம்னாலும் அவர் இருக்கிறார். பக்கத்தில் திமுகவினுடைய மிக மிக மூத்த ஒரு தலைவர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நான் பேர் சொல்ல விரும்பல அதை, ஏன்னா இது இல கணேசன் அவர்களே என்கிட்ட சொன்னது, எல்லாரும் இருக்கிறப்ப மீட்டிங்கில் பேசுனது. அவர் இருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் உள்ள நுழையிறப்போ நேச்சுரலி ஏடிஎம்காரங்களாம் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க, ஏடிஎம்கே சம்மந்தப்பட்டவங்க நிற்கிறாங்க. இல கணேசன் எழுதி நிற்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இல கணேசன் அவர்களை கையை பிடிச்சி உட்காருங்க, இவருக்கெல்லாம் நீங்கள் எந்திரிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாரு. அவர் பேரை சொல்லி ஓபிஎஸ்க்கெல்லாம் எந்திரிச்சு நீங்கள் இவ்வளோ மரியாதை தர வேண்டாம், உட்காருங்க அப்படின்னு. அப்போ இல கணேசன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னு உங்கள் மைண்டை என்னால் ரீட் பண்ண முடியும். நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, நான் ஓபிஎஸ்க்கு எழுந்து மதிப்பு கொடுக்கல, சீஃப் மினிஸ்டருக்கு நான் எழுந்து மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லியிருப்பீங்க. கரெக்ட் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? வர்றது ஓபிஎஸ் இல்ல, தமிழகத்தின் முதலமைச்சர். தமிழகத்தின் முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அரசியல் தலைவரை எந்திரிக்கலைங்கிறது நீ ஓபிஎஸ்க்கு செய்யற அவமரியாதை இல்ல, நீ உனக்கு நீயே பண்ணிக்கிற உனக்கு நீயே பண்ற அவமரியாதை. நாளைக்கு இப்ப நானே சர்வ கட்சி கூட்டம் நடக்குது, நான் போறேன். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினே முதலமைச்சராக வச்சுங்க, தமிழ்நாட்டோட துரதிஷ்டம் அப்படி ஆனாலும் ஆகலாம், எனக்கு தெரியாது, எதிர்காலத்தினுடைய வந்துடலாம். ஓகே, யாரோ ஒருத்தர் எக்ஸார் போய் எனக்கு பிடிக்காதவர், அப்படி உதயநிதி ஸ்டாலினே உள்ள வந்தார், முதலமைச்சராக உள்ள வந்தார், நான் எழுந்து நிற்பேன். ஐ எம் நாட் ரெஸ்பெக்டிங் தி பெர்சன் ஆஃப் தி பெர்சன் ஆர் ஏஜ், பெர்சன் இல்ல, வயசு இல்ல, தி சேர் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். கான்ஸ்டிடியூஷன் எனக்கு முதலமைச்சர், நான் எல்லாருக்கும் முதலமைச்சர், மக்களுக்கு முதலமைச்சர், அவ்வளவுதானே. அப்போ அந்த அந்த பேசிக் பொலிட்டிக்கல் சென்ஸ் கூட இல்லாம தான் திமுக இருக்கு. அதனாலதான் அந்த பொண்ணு கவர்னர்கிட்ட வாங்கலன்னு சிங்க பெண்ணு, வெங்காய பெண்ணு எல்லாம் போட்டாங்க, புடலங்கா பெண்ணு, இதெல்லாம் கேவலம், இதெல்லாம் கேவலமான விஷயம். இதெல்லாம் திமுக செய்கிற விஷயங்கள். ஒரு சேரை மதிச்சு பழகும், மதிச்சு பழகும். பொன்முடி எப்படி ஆளுநர்கிட்ட பிஹேவ் பண்ணு, ஐ எம் ரெஸ்பெக்டிங் தி சேர் சார். சிஎம்ன்றது ஒரு பெர்சன் இல்லை, அது வந்து ஒரு குரு பீடம். அதுல குருவா யார் உட்கார்ந்துருக்கிறாருன்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த பீடத்துக்கு மரியாதை. ஒரு ஆதீனம் இருக்காங்க, மடங்கள் இருக்குது, அதுல மடாதிபதியா இருக்காரு, இவரெல்லாம் என்ன ஒரு பெரியவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பீடத்துக்கு மரியாதை இருக்கு. ஜனாதிபதியா யார் வேணாலும் இருக்கலாம், ராதாகிருஷ்ணன் மாதிரி பிலாசபரா இருக்கலாம், அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்டா இருக்கலாம், திரௌபதி முர்மு மாதிரி ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த மதியாருக்கு பெண்மணி இருக்கலாம், பிரதிபா பட்டேல் மாதிரி ஒரு சாதாரண பெண்ணணி கொண்டு இருக்கலாம். நான் அதை பார்த்து அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண முடியும்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மை ரெஸ்பெக்ட் கோஸ் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இப்படிலாம் திமுக ஓரியன்டேஷனே இல்லை, ட்ரைனிங்கே இல்லை. அது ஒரு கேவலமான கட்சி. அதனால அதை தாண்டி அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிகழ்ச்சியில அந்த துணைவேந்தர் செஞ்சது தப்பு, கொடுத்துருக்க கூடாது, அவர் கொடுக்கக்கூடாது. நீ தனியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கமான்னு சொல்லி, நான் தரமாட்டேன்னு கையில் வாங்கி வச்சிருக்கணும். ஒன்ஸ் she disrespects honorable governor, then why should he respect that girl? தேவையில்லை, பண்ணிடக்கூடாது. ஓகே, நன்றி. இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து, வணக்கம், இந்த பிஸியான நேரத்துல வந்து டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.